ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு சளி இருமலை போக்கக்கூடிய ஒரு அருமையான தூதுவளை ரசம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நம்ம தூதுவளை ரசத்துக்கு ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குங்க. மிளகு கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் மிளகு சேர்த்துக்குங்க. இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பூண்டு எடுத்துருக்காங்க. இது அதோட தோலை நம்ம உரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது அப்படியே போட்டுடலாம். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தூதுவளை எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், இதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் முள் இருக்கும், அதனால் பார்த்து இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதோட நம்ம இந்த மிக்சி ஜாரில் இதை போட்டுடலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப குறை குறைப்பாகவே அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நான் புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து அதை நான் தண்ணியில் வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நல்லா ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. பழுத்த தக்காளி மீடியமாக சைஸாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் போட்டுடலாம். இது போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வச்சு நம்ம கையிலே நல்லா பிணைஞ்சு விட்டுருங்க. இப்போ தக்காளி போட்டு நல்லா பிணைஞ்சாச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நம்ம ரசத்துக்கு தாளிக்கக்கூடிய ஒரு சட்டி ஒன்று வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம தூதுவளை ரசம் வைக்கிறனால நம்ம இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லது. ஏன்னா இது குழந்தைங்களுக்கு நம்ம சளியை போக்கக்கூடிய ரசமாக தான் இது செய்கிறோம். அதனால் இதில் கொஞ்சம் நல்லெண்ணெயை நீங்கள் ஆட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. இது நமக்கு ரொம்பவும் தேவையில்லைங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றினாலே போதும். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 2 காய்ந்த மிளகாயை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. ஒரு 3 சின்ன வெங்காயத்தை எடுத்து 2ஆக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சும்மா நம்ம ஒரு 2 வதக்குங்க. வதங்கின பிறகு இதில் கொஞ்சம் போல் நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்த பிறகு நம்ம தூதுவளை பூண்டு சீரகமெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம், அதை இதில் போட்டுருங்க. இதில் போட்டுட்டு இதையும் நம்ம இந்த எண்ணெயோட சும்மா ஜஸ்ட் ஒரு 2 வதக்குனா போதும். இப்போ இது வதக்கின பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாங்க. இப்போ இது நம்ம ஊற்றின பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, இது மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடிட்டு இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அதனால கொஞ்சம் நடுவில் எடுத்து பார்த்துக்குங்க. இதுக்கு நமக்கு நுர கூட்டி தான் வரணும். அதனால் ஃபுல்லாக மூடாமல் கொஞ்சம் இது மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், இப்போ நமக்கு நுர பொங்கி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. இப்போ நம்ம கடைசியாக இதில் கொஞ்சம் போல் மல்லியெல்லாம் மேலே தூவிக்கலாங்க. தூவிட்டு அடுப்பை இதில் நம்ம கடைசியாக தான் உப்பு சேர்க்கணும். கடைசியாக ஆஃப் பண்ணிட்டு தாங்க நீங்கள் உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. ஏன் நம்ம தண்ணி ஊற்றுறோம்னா, நமக்கு டக்குன்னு உப்பு போட்டோம்னா ஒரு மாதிரி கடுத்த மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம கொஞ்சமாக அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஒரு அருமையான தூதுவளை ரசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நமக்கு மழை சீசன், மழை காலம் ஆரம்பிச்சதுனால குழந்தைங்களுக்கு சளி இருமல் இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ இந்த ரசத்துக்கு வாரத்துக்கு 2 முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சளி இருமல் நல்லாவே குணமாயிருங்க. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.